நடக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மூட்டு வலிலாம் சரியாகும். நம்ம என்ன நினைக்கிறோம், நடந்தால் எனக்கு மூட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணத்தை தேடுறோம். அப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம ஏன் நடக்கிறது இல்லை, ஏன் உழைக்கிறது இல்லை, உடல் உழைப்பதில்லை, ஏன் ஓடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரணங்களை சொல்லி எனக்கு காலில் மூட்டு வலி இருக்குது, நீ நடக்காதனால தான் உனக்கு மூட்டு வலியே வந்தது. இன்னும் சொல்லப்போனால் நாம் சாப்பிட்ற இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு இதெல்லாம் மூட்டு வலி வருவதற்கு காரணமாக இருக்குது. இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம நடக்கவே மாட்டோம். நடக்கிறதுக்கே நமக்கு பிடிக்காது. அதை போய் அப்படின்னு சாப்பிட்டா நல்லா தூங்க தான் தோணும், உங்களுக்கு படுத்து தூங்க தான் தோணும், சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போது நடப்பதற்கு ஆர்வத்தை தராத உணவுகள், நடக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டாத உணவு தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம். சோறு சாப்பிட்டிங்கன்னா படுத்து தூங்க தான் தோணும். அதே நேரத்தில் நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க, பச்சையாக சாப்பிடுங்க, வெண்டைக்காய் சாப்பிடுங்க, கோவக்காய் சாப்பிடுங்க, பச்சையாக பழங்களை சாப்பிடுங்க, பச்சையாக சாப்பிடுங்க, கீரைகளை, கிழங்குகளை, மரவள்ளி கிழங்கு இதெல்லாம் பச்சையாக சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி படுத்து தூங்க மாட்டீங்க. சூப்பராக தூங்கலாம்ப்பா, நல்லா வயிறு நிறைய வெண்டைக்காய் சாப்பிட்டேன் பச்சையாக படுத்து தூங்கலான்னு உங்களுக்கு தோணாது. அப்போ இப்போ வெளியில் நடக்கணுங்கிற ஆர்வத்தை அது தடை பண்ணவே பண்ணாது, எது பச்சை காய்கறிகள். அதனால் நீங்கள் சமைச்சு இந்த மாதிரி சோறெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா படுத்து உட்காரணுன்னு தான் தோணும், நடக்கவே தோணாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் உங்களுக்கு மூட்டு வலி வரும். நடக்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கும். சோறெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு பயமாக இருக்கும். இட்லிலாம் சாப்பிட்டிங்கன்னா நடப்பதற்கே பயமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நடக்காமல் இருப்பதற்கு நமக்கு ஒரு காரணம் தேவை. ஏன் நீ நடக்கலை, எனக்கு மூட்டு வலி அதனால தான் நடக்கலை. ஆனால் நீ என்ன சாப்பிட்ட, இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிட்டேன். அப்போ அதுதான் காரணமாக இருக்குது. அப்போ அதுதான் இந்த மாதிரி மூட்டு வலி பிரச்சனைகளெல்லாம் உருவாக்குது. இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் உடல் பருமனை ஏற்படுத்திடும். அப்புறம் உடம்பு வெயிட்டை இந்த கால்களால் தாங்கிக்க முடியாது, அதனாலே அதுக்கு வலி வரும். இப்படி அந்த காரணங்கள் எல்லாமே பொய் கிடையாது, உண்மை தான். ஒரு உண்மையான காரணத்தை அது ஏற்படுத்துது. நீ நடக்காமல் இருப்பதற்காக சொல்லப்படுவதற்கு ஒரு காரணம் தேவை. அதுதான் அந்த மூட்டு வலி. அது எதனால் வருதுன்னா, அந்த சோறு பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்றதுனால தான் உடல் பருமன் அல்லது மூட்டு வலி, சும்மாவே இருக்கணுங்கிற இந்த ஆசை. இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்டா, சோறுலாம் சாப்பிட்டா சும்மாவே இருக்கணுங்கிற ஆசை தான் வரும். படுத்து தூங்கணுன்னு தான் ஆசை வரும். நல்லா சாப்பிட்டு படுத்து டிவி பார்க்கணுன்னு தான் தோணுமே தவிர இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஆர்வத்தை அது தரவே தராது. உழைக்கணுங்கிற ஆர்வம் எது வரும், நம்ம அடிமைப்படுத்தாத பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா மட்டும்தான், பச்சையாக சாப்பிட்டா மட்டும்தான். பழங்களை, கிழங்குகளை நீங்கள் பச்சையாக சாப்பிடுங்க. அப்போது உங்களால் ஒரு இடத்துல இருக்க முடியாது, படுத்து தூங்கலாம் முடியாது. எதையா செய்யணும்ப்பா, பகலில் போய் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு நடப்பதற்கான ஆர்வத்தை தூண்டக்கூடியது தான் இந்த பச்சை காய்கறிகள், பழங்கள். அப்போ அது மூட்டு வலியை சரி பண்ணிவிடும். நடக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது, ஆனால் மூட்டு வலி இருக்கே, ஆனால் என்னுடைய ஆர்வத்தை அடக்கவே முடியல. அந்த ஆர்வத்தில் நீங்கள் நடந்தீங்கன்னா கடைசியில் உங்கள் மூட்டு வலி சரியாயிடும். அந்த ஆர்வத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய மூட்டு வலியை அது சரி செய்துவிடும். நீங்கள் நடந்தால் உடல் பருமன் குறைஞ்சிரும். அதுவும் பச்சை காய்கறிகள், பழங்களை எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடல் பருமனும் குறைஞ்சிரும், உடல் பருமனும் ஏற்படாது.